சிம்ம ராசிக்கு இந்த ஆணி மாதம் எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது. முதல்ல பொறுமையை கடைபிடிக்கணும். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் விட்டிருப்பதால் அலைந்து திரிந்து வாழக்கூடிய தன்மை எல்லாரும் ஒரு முறைக்கு 3 முறை எந்த வேலை எடுத்து செஞ்சாலும் ஐயா ஜோபியில் எடுத்து பொருள் முக்கியமான பொருளை வீட்டை விட்டு போகக்கூடாது. எந்த பொருளும் நாம் எழுதி வச்சுன்னு போகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது வெகுவாக நம்மளை பாதித்து கொண்டே இருக்கும். அதனால் இன்னும் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு நாம் எடுத்து போனால் தான் அதை மறக்காமல் நாம் செய்ய முடியும். 11ஆம் இடத்துல சுப கிரகங்கள் வீட்டுக்கிற மாதிரி 3 கிரகங்களின் கூட்டி அமைப்பு, சூரிய பகவானும் 11ஆம் இடத்துல சம்பந்தப்படுவாத லாபம் தருகின்ற அமைப்பு. எது தொட்டாலும் தொடங்கக்கூடிய புதிய வேலைகளை தொடங்கலாம், புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். இன்னும் 16 தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுதுலாம் கம்யூனிகேஷன் முதல்ல இந்த மீடியா சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்புடைய காலம், பெரிய பிராண்டை ஓப்பன் பண்ணக்கூடிய காலம். நல்ல முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்.